உன் பிரபஞ்சம் சேனலுக்கு எல்லா நண்பர்களையும் வரவேற்கிறேன். நீங்கள் ஆசைப்பட்டது எதுவுமே இன்னும் கிடைக்கவில்லையா? வேலை, பணம், காதல், சந்தோஷம் இதெல்லாம் உங்கள் மனசில் ஏன் வருது தெரியுமா? இன்னைக்கு நான் சொல்ல போகிற 3 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க. 21 நாளில் உங்கள் வாழ்க்கையே மாறும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு பேர் மேனிஃபெஸ்டேஷன் இல்லை, லா ஆஃப் அட்ராக்ஷன். ரொம்ப சிம்பிள். நீங்கள் எதை அதிகமாக நினைக்கிறீங்களோ அதை தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். சயின்ஸ்லேயும் சொல்லுது, நம்ம மூளை நாம் நம்புகிறத உண்மையாக ஆக்கிறதுக்கு வேண்டி முயற்சி பண்ணும். அதனால் பயப்படாதீங்க, நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. ஸ்டெப்பு 1, தெளிவான முடிவு பண்ணுங்க. கிளாரிட்டி. நம்ம எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அதில் கிளாரிட்டி இருக்கணும். எனக்கு பணம் வேணும்னு சொல்லாதீங்க. அடுத்த 30 நாளில் நான் மாதம் 50,000 சம்பாதிக்க போகிறேன் என்று சொல்லுங்க. ஒரு பேப்பரில் எழுதுங்க, தினமும் படிங்க. ஸ்டெப்பு 2, அது கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணுங்க. ஃபீலிங் ரொம்ப முக்கியம். கண்களை மூடி 5 நிமிஷம் இமேஜினேஷன் பண்ணுங்க. அந்த வேலை நம்மளுக்கு கிடைச்ச மாதிரியும் அந்த பணம் கைக்கு வந்த மாதிரியும் சந்தோஷப்படுங்க. யூனிவர்ஸுக்கு எமோஷன் ரொம்ப முக்கியம், வார்த்தை இல்லை. நான் செல்வந்தன், நான் செல்வந்தி, எல்லாமே எனக்கு சுலபமாக இருக்கு. தினமும் காலையில் 10 தடவை சொல்லுங்க. ஸ்டெப்பு 3, செயல் ப்ளஸ் நன்றி, ஆக்ஷன் ப்ளஸ் கிராட்டிடியூட். நினைச்சிட்டு உட்காராதீங்க, அதுக்கான சின்ன வேலையாவது செய்யுங்க. அப்புறம் இப்போ உங்ககிட்ட இருக்கிறதுக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி, என்கிட்ட இருக்கும் எல்லாத்துக்கும் நன்றி. செய்யக்கூடாத தப்பு 1, சந்தேகப்படுகிறது. நடக்குமா நடக்காதான்னு யோசிக்காதீங்க, நம்பிக்கையாக இருங்க. 100% நம்பிக்கை வேணும். 2, அவசரப்படுகிறது. இன்னும் ஏன் நடக்கலை, இன்னும் ஏன் வரலை என்று கேட்காதீங்க. யூனிவர்ஸுக்கு அதோட நேரம் இருக்குது. 3, பிறர் கூட கம்பேர் பண்ணுறது. அவங்கக்கிட்ட இருக்கு என்று பொறாமை கொள்ளாதீங்க. அவங்களுக்கு கிடைச்ச எனக்கும் கிடைக்கும் என்று நினைங்க. இப்போ ஒரு சேலஞ்ச். அடுத்த 21 நாளில் தினமும் காலையில் எழுந்ததும் 3 விஷயத்துக்கு நன்றி சொல்லுங்க. உங்கள் ஆசையை ஒரு தடவை எழுதுங்க. 5 நிமிஷம் அது நடந்த மாதிரி கற்பனை பண்ணுங்க. 21 நாள் கழித்து கமெண்ட்டை சொல்லுவீங்க, என்ன மாற்றம் வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் எழுதி போடுங்க. இது பிரபஞ்சம் உங்களுக்கு கூறுகிற செய்தி. நம்பிக்கையுடன் இருங்கள், நல்லதே நடக்கும். இப்படிக்கு உன் பிரபஞ்சம்.